வரக்கூடிய அமாவாசை வரை என்னை தொடர்ந்து பிடிச்சிக்காங்க. தெளிவு பண்ணி நல்ல வாழ்க்கையை அமைச்சு நிறையாத வாழ்க்கை இல்லை, நிறைத்த வாழ்க்கையை பெற்று புண்ணியமாக வாழ்கிறேன். ஒரு ஆம்பளை பையன் கையில செல்வ சிறப்புடையது. அதையும் சாப்பிட்டுக்கோங்க, ஆத்திரோடு போகக்கூடாது. சிந்தித்து பார்த்து செயலை மாற்றும் மகளே. கர்மசாமிக்கு அதே ஆவடி எல்லை காவடி எடுத்து வந்தவர் கால் விட்டுவாப்பா. தம்பி 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 ஆத்திரம் வரலாம். உன் மனைவியை பற்றிய ஒரு மன உபாதையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்விக்குரியும் தொழிலில் நாம செய்யக்கூடிய ஒரு தெளிவு கிடைக்காம பிரத்தியாரான ஒரு இடைஞ்சல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வேதனையும் 3 விதமான கேள்வி கேட்டது. உண்மையா? கால் விட்டுருவோம். சுவாமியே அப்படியா? திரு நின்ற ஊர் அப்படின்னு ஒரு ஊர் வருது. அது எங்கப்பா இருக்கு? உங்க ஊர் பக்கம் தான் இருக்கா? அங்க யார் இருக்கா? சிவபெருமானா பெருமாளா? அங்க ஒரு நாள் தரிசனம் பண்ண போயிருக்கியா? இப்ப என்னப்பா செய்யணும்? அந்த வேலையை நான் வாங்கி தந்துருந்தேன். அந்த பணி கிடைக்கும். பணத்தை கர்மசாமிக்கு வேலை சம்பந்தமாக கேட்டது யாரு? தொழில் சம்பந்தமாக. என்னப்பா வேற யாருக்கு உங்களுக்கு வேற என்ன வேலை வேணும்? கருணை வடிவானவனே கை கொடுப்பாயம்மா, காலமெல்லாம் உன்னருளை அறிந்தும் அறியாமலும் செய்த பிழை பொறுத்து கருணை வடிவானவனே. அப்படியா? உன் வீட்டுக்கு பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கோ? சத்தம் கேட்க அடிக்கடி அம்மாள் பாட்டெல்லாம் காரணம் இருக்கும். ஏற்கனவே 6 மாத காலங்கள் செய்கிற வேலையில மனக்குழப்பமும் பிரத்தியார இடத்துல நடந்துருக்கு. சரியான நேரம் வரும் பொழுது இவனை எதிர்பார்க்காம நிறுத்திடணும் ஒரு முடிவெடுத்தாங்க. இப்ப நிறுத்திட்டாங்க. ஆனா அடுத்த கட்ட பணிக்கு என்ன செய்வோங்கிற ஒரு வேதனையும், இப்ப அங்க இருந்து கொஞ்சம் பணமும் நமக்கு வர வேண்டியிருக்கு. அதுக்கும் பதில் இல்லாம இருக்கு. அதையும் வர வச்சு தரேன். வேற வேலையும் உருவாக்கி தரேன். வேற என்ன வேணும்? அந்த பிள்ளைய இங்க கூட்டு வா, குணமாக்கி தரேன். அப்படி ஜெயிக்கிறேன். கர்மசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? வியாபார ஸ்தாபனம் நீ வியாபாரம் வச்சிருக்க. என்ன வியாபாரம்? மொபைல் கடை. கால் நிறுத்துவா. இந்திரங்கட்டதும் பெண்ணான இன்னொரு கால் நிறுத்துவா. கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன். உன்கிட்ட பழகினவங்கன்னா உன்னை ஏமாத்தி மனவருத்தப்படாச்சா? அதுல இருபாதையும் உண்டு, ஆணும் உண்டு பெண்ணும். அதுல பணங்களும் நஷ்டமடைந்து மனவேதனை அடைந்து தொழிலே இப்போ நடக்காம இருக்கிறதுக்கு நம்மளை பத்தி ஏதோ தப்பாக நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் உள்ளத்துல இருக்கான். உண்மையா? கால் விட்டுருவான். நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன். அதனால கடந்து போனதை கடந்ததாக விட்டு நடக்கிற தொழிலை நல்லாக்கித்தார. கடன் பட்டிருக்கிய அந்த கடன்ல இருந்து ஒரு விடுதலை ஆக்கித்தார. வேற என்னடா வேணும்?
அந்த வழக்கை வெற்றியாக்கிறதுக்கு என்னை தனியை வந்து பார். வழக்கு என்னோடு என்னை வந்து பார். ஜெயிக்கிறேன் என்னோடு பார். கர்மசாமிக்கு அதே மாதிரி வியாபார ஸ்தாபனம் வச்சிருக்கிறது யாருப்பா? என்ன வியாபாரப்பா? என்ன கடை? காரணம் சொல்லலாம். வென்றிடுவேன் இன்னொரு தரம் நாதத்தால் வென்றிடுவேன் எந்த நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன். எப்பா உன் வீட்டுக்கும் கடைக்கும் ஒரு முனிவருடைய ஆசீர்வாதத்தை யாரும் சித்தர்களை வச்சு கும்பிடுறியா? அகத்தியரை வச்சு கும்பிடுறியா? அகத்தியருடைய இடத்துக்கு போயிருக்கியா? போக ஆனா நீ கும்பிடணும். ஏன் அப்படி கேட்ட அப்படின்னு சொன்னா, முன்னோர்கள் சித்தர்கள் வழிபாடும் பெரியோர்களுடைய மகான்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றவங்களா இருக்காங்க. அதனால சொல்றேன். ஆனா இப்போ உனக்கு கடை தொழிலை பற்றி ஒரு சிந்தனை இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு மனக்குழப்பம். அந்த குழப்பமான நிலைகள் வந்து அதை தெளிவா நான் வாழ வச்சுட்டாங்க. வேற எந்த விளக்கம் வேணும் கொடுக்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்தேன். உன் கடனை திட்டா நீ எதுக்கு கொடுக்க போற? கால் நான் முடிக்கிறேன்டா. மக அமைதி யாரு நம்ம பிடிவாதம் முடிக்க கண்ணை முடுப்பா. என்னன்னு பாக்குறேன். ஒரு ஆத்மா அந்த கடைக்கு வருதுடா. அதனால ஜனவசியம் குறைஞ்சு போச்சு. இப்போ 1-6 மாதங்கள் மனவேதனையும் நஷ்டத்திலையும் வண்டி ஓடிக்கிட்டு. உண்மையா? இந்த அந்த கனியை கொண்டு போய் கடையில கட்டு. மகாலட்சுமி கடாட்சம் வரும். கடையே புதிய ஒளியாயிரும். வெற்றி விட்டு கட்டிக்கா. சுவாமியே உடம்புல அறுவை சிகிச்சை செய்யணும்னு யாருக்காவது பிரச்சனை இருக்கா? யாருக்குப்பா? ஆபரேஷனை பத்தி காட்டு வந்தது யாரு? யாருமா? எந்த ஊருக்கு அவங்களுக்கு? நீ அங்க இருமா. நான் திருச்சி ஏரியாவுக்குள்ள காட்டுக்கிட்டு நீ அங்க இருக்க. உடல்நிலை கோளாறை பத்தி காட்டு வந்தது யாரு? ஒண்ணு திருச்சி உத்தரவு முடிஞ்சது. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா 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 கோபிச்செட்டிப்பாளையம் எல்லை யாரு? கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மரக்கோயில் கொண்ட பெருமானே. அப்படியா அப்படியா? பிள்ளைய பத்தி கேட்க என்ன பிள்ளைப்பா? அமைதி அமைதி. உங்க ஊர் எல்லைக்குள்ள வந்தோடனே சங்கு சக்கரம் தடுத்து வாழ்ந்துட்டு வைத்திருக்கின்ற பெருமாளுடைய கோயில் தெரியுது. எங்க இருக்கு? விநாயகர் வாராக எங்க இருக்காரு? ஐயனார் கற்பராயன் சுவாமி வராங்க எங்க இருக்காங்க? இருக்கிறாங்களா? கால் எடுத்தாங்க. பையனுடைய உண்மையா? இப்ப நான் என்ன செஞ்சு நீ நல்லா இருக்க. அந்த அரியர் இருக்கும் போதே அவருக்கு வெளிநாட்டுல இருந்து ஆர்டர் வந்தா போச்சுட்டானே. நான் புரியுது, நான் சொல்றது புரியுதா புரியலையா? வெளிநாட்டுக்கு போச்சுட்டா நல்லா இருக்கும். அவன் இந்த அரியரை கம்ப்ளீட் பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கலாம். ஆனா எனக்கு இல்லப்பா. புரியுதா? அதனால பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். அங்க போற உடனே வேற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை புரியுதமா அமையும். ஓகே பண்ணி விட்டுருவோமே. கால் வந்துட்டு வா. வாழ்க்கை தானே தேவை. அதனால ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு உட்பட இவனுடைய இருக்கிற கல்விக்கு தகுந்தாறு போல ஒரு ப்ராஜெக்ட் ரெடியாகி வெளிநாட்டுல இருந்து ஒரு நல்ல ஆன்லைன்ல ஒரு செய்தி காண்பான். இப்பவுமே விசாவுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம், அனுப்பி வச்சிருவோம்.
கொஞ்சம் பொறுமையாரு வெளியே சொல்றார தனியே பேசுறீங்க சரியா? கொஞ்சம் இப்ப பார்த்தோம் கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அதே ஈரோடு எல்லை திருமணம் தோதுமாக காட்டுவது யார் உண்டா? என்னப்பா திருமணம் யாருக்கு? திருமணம் தோந்தவா பிள்ளைக்கு திருமணம் தோந்தவா யார் கட்டுவது இருக்கலாம்? பிள்ளைக்கு வேற என்னமா வேணும்? கண்ணமணி கால் விட்டுவாமா மலர் கொடுத்து நல்ல கால் விட்டுவாங்க. உன் பிள்ளையினுடைய பிறவி அமைப்பை பத்தி பார்த்தேன். சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்த்த ஒரு காரணத்தால இப்போதைக்கு வந்து சம்பந்தம் கலந்துகிட்ட இடங்கள்ல சில குளறுபடிகளும் மனநிலை கோளாறுகளும் விரிவான பிரச்சனைகளும் நடந்துட்டு சரிங்களா? அதனால அது சீராகுமான்னு கேட்டேன். பங்குனி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல எல்லாமே சரியாயிடும். பங்குனி மாதம் 22க்கு மேல சரியாயிடும். அதனால உன்னுடைய உடல்நிலைகளை பார்த்தேன். அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வராது. காப்பாய்த்தார மனநிலைகள் சரியில்லாம உறங்காம இருக்க காரணம் மாதவ பயனானே வரலாம். கர்மதாமிக்கு அம்மா எங்க வர? மாரியம்மன் எங்க இருக்கா? அப்படியா? 3 நாள் விளக்கு போடும் எல்லாம் வெட்டியா நல்லா காசு பணத்தோட சாப்பிட்டு ஆத்தம். கர்மதாமிக்கு திருக்கோவிலை பற்றி கேட்க வந்த செல்வ மகன் வாங்கப்பா. என்ன கோயிலு? செல்லாண்டி அம்மன். அந்த கோயில் எடுத்துக்கூடிய பத்திரம் எங்கப்பா இருக்கு? பத்திரம் எல்லாமே கோயில வச்சிருக்கேன். கும்பாபிஷேகம் நடத்த என்னப்பா அர்த்தம்? அரங்காவலர் எடுத்தான்னு சொல்றதை விட நம்ம கூட இருக்கவங்க குளிப்பறிச்சாண்டா ராசா காரணம். அந்த பத்திரத்துல பழைய காலத்து ஆட்களுடைய 3 பேர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த 3 பேருடைய குடும்பமும் இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் உள்ள ஆட்கள் மட்டும் தான் இருக்காங்க. பாக்கி 2 குடும்பத்தில் உள்ள ஆட்கள் இல்லை. சரி, ஒரு குடும்பத்தில் உள்ளவனால அதை என்ன செய்ய முடியல, திறமாக நடத்த முடியல. நமக்கு எதுக்கு வம்பு? அப்ப இருந்தான் தாத்தா இருந்தான் பார்த்தா நம்ம விலைகளோடு சொல்லி அவங்க கண்டுதான் போயிட்டாங்க. அதனால இப்ப இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்கணும். அந்த கோயிலை கும்பாபிஷேகம் நடத்தணும். ஆனா கோயில அறவரை அவரோட கும்பாபிஷேகம் எப்படிப்பா நடத்துவீங்க? உனக்கு பணம் வேணுமா? என்ன வேணும்? அதுக்கு ப்ரொடக்ஷன் வேணும், பணமும் வேணும். காரணம் அந்த கோயில் இப்பொழுது 3 குரூப் பிரிவாக இருக்கு. அந்த 3 பிரிவாக இருக்கிறதுல சட்டப்படி பிரச்சனையும் அடிதடியும் வந்துருங்கிற ஒரு நிலையில விவரமாக ஒருத்தன் போய் கிரிமினல்ல போய் வழக்கு கொடுத்துருக்கான். அந்த வழக்குக்கு தகுந்தாற் போல இப்போ வந்து போலீஸ் ப்ரொடக்ஷனோட அந்த கோயில் நடந்துட்டு இருக்கு. ஆனா எந்த ஒரு இயக்கமும் இல்லை. ஆளை போல சும்மா கண்ணை விட்டு தோறு சாமிக்கு தான் கூட்டு வர முடியுமே தவிர கோயிலுக்கு ஒண்ணு செய்ய முடியாது. அதனால இந்த தீர்ப்பு கோர்ட்டு மூலமா வரப்போதா தெய்வத்து மூலமா வரப்போதான்னு தெரியலையே அப்படிங்கிற கணக்குல நீங்க என்னைய கேட்க வந்திருக்கீங்க. உண்மைதானே? 3 சமுதாயத்தினுடைய 3 பிரிவையும் ஒருநிலைப்படுத்துறேன். கோயில கொடி கட்டி கோபுரத்தோடு எழுப்பி கும்பாபிஷேகத்தை நடத்தித்தாங்க. ஆனந்தமா நடத்துவேன். செல்வாக்காரு ஏன்னா எதை விட்டு விலையை வச்சுக்கிட்டு இருக்கியா ராஜா? ஏன்னா எதுவும் பேசிக்கிட்டு இருக்கியா? என்கிட்ட கேட்காம எதையும் பண்ணிடாரு, ஆத்திரப்படுறாரு. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு பெங்களூர் எல்லை பெங்களூர் பாப்பா காரணம் வாப்பரியா?
கண்ண முடிக்காப்பா. இன்னும் ஒரு முறை காலில் விட்டுவான். நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது சொல்லு பாம்பே. ஆதி சிவன் தனைய வந்த ஆணவமா. என்னப்பா வீட்டுல சிவலிங்கம் எதுவும் வச்சிருக்கீங்களா? திருநாகம் வச்சிருக்கியா? உன் பையனுடைய காலிலையும் தலையிலையும் நாகதோஷம் இருக்கு. அதனால ஸ்ரீ வசிய தன்மை குறைவு. பேசுற இடம்லாம் சரிமாங்க விட கிடைக்காது. புரியுதா? அதை மாற்றி தெளிவு பண்ணி மங்களகரமா வாழ வச்சா போதுமா? காலம் சொல்லலாம். பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு, அவன் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு. நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழவிடு. கொஞ்சம் கண்ண முடிக்கா அந்த நாகத்துல கொஞ்சம் விவரத்தை கேட்க. அந்த சக்தி தனித்திரும், மங்களகரமான சக்தி பெருகிரும். வரக்கூடிய தை மாதத்துக்கு பிறகு திருமணம் நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு. அதே பெங்களூரு எல்லை பெண்மகளை பற்றி கேட்க வந்தது யார்? பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்திருக்கியா? எங்க இருக்காமாடா? கால் விட்டுற நல்ல கால விடணுமா? வரலாமா? உங்களை ஓத்தூர்னு சொல்லி கூப்பிடுறாக்கா? என்ன நீங்க பெங்களூர் பக்கம் தானே? சாமி அந்த செக் போஸ்ட் சொல்லிட்டு கூப்பிட்டுருவாருன்னு நினைக்கிறேன். ஆபரேஷன் யாருக்கு ஆகிச்சார் வீட்டுல? யாருக்கு என்ன ஆபரேஷன்? அப்படியா? அவருக்கு உயிருக்கு ஆபத்தெல்லாம் காப்பாத்துறேன். இன்னும் அந்த பொண்ணு உள்ள ஆறத வெளியே ஆறிருக்கு. புரியுதா? அதனால கொஞ்சம் உடல்நிலைகள் கொஞ்சம் அப்பப்போ கோளாறு காட்டிட்டு இருக்கோம். ஆபத்துல அவன் காப்பாற்றி தந்தா போதுமா? கால் வந்துவா. கருதாமிக்கு கருதாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. ஆமா மகளே, உன் பிள்ளைக்கு ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ள வேற ப்ராஜெக்ட் வருது. சம்பளமும் கூடி போட்டாச்சு. புரியுதா? வேலை கிடைச்சாச்சு. 3 இடத்துல அப்ளிகேஷன் போட்டிருக்கா. ஜனவரி 20 வேலையை வாங்கிட்டார. மறுமாத சம்பளத்தை தர்ம கட்டளைக்கு உனக்கா பணம் வந்திருக்கு. எப்படியா கழிச்சு கொடுப்போம். இந்த மாதமும் உனக்கு அதுக்கும் வழிபடுத்தாங்க. சரியா? நல்லா மன வைத்தியமா சிவாய நம்ம என்று சிந்தித்து மகளே, ஒரு பொழுதும் அபாயம் இல்லை, உபாயமாக இருப்பேன். உணர்ந்து கொள். அதே பெங்களூரு எல்லை என் மனசுல நினைச்சபடி எனக்கு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு ஒரு மனக்குறை இருக்கவளது கடை. வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அவர் வேணுமா? நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனாலே முடிக்குது அம்மா கண்ணு. இன்னொருத்தர காண்பா மகளே, செல்லக்குட்டி மகளே, கணக்கு தெரியாமே. நம்ம கவிஞர்கள்லாம் கடவுளுடைய படைப்பு தெரியுமா? எவ்வளவு அர்த்தத்தோட பாடல்களை எழுதியிருக்காங்க. மனசு ஒரு மனசு இல்லையே. இன்னொரு காரணம் அறப்பாய். கண்ண முடிக்கா பார்க்கட்டும் அவனை. அவன் இருக்கிற தெருவுல செண்பகப்பூ வியாபாரம் நடக்குது. அருமையான நடக்குது. அவன் வீட்டுக்காரன் இருக்கிற இடத்துல தெருவுல செண்பகப்பூ வியாபாரம் நடக்குது.
பூக்கடை பக்கத்தில் ஒரு விநாயகர் இருக்கார். புரியுதா? அவருடைய மனநிலைகள் ஒரு பக்கம் இல்லை, வேற ஒரு குளறுபடியான சிந்தனையில வண்டியை ஓடிக்கிட்டு. அதனால அந்த மனதை சரியாக்கி உங்களுக்கு சேர்ந்து வாழ வச்சா போதுமா? உறுதியான முடிவு எடுத்திருக்கியா, குழப்பமா முடிவு எடுத்திருக்கியா? குழந்தை இல்லைன்னா குழந்தை அவன் ஏற்றுக்கிறதாக சொல்லிட்டானே. நான் இப்ப கேட்டேன், அவர் பார்த்துக்கிட்டாரு. எல்லா ஆரோக்கியம் பிள்ளைக்கு நான் பார்த்துக்கிறேன், ஒரு சொத்து எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இப்போ உனக்கு அவன் வேணுமா? என் கேள்விக்கு மட்டும் பதில், நீ கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். இப்போ அவன் வேணுமா? பிள்ளைய அவன் பார்த்துக்கிட்டோம்னா வெளி மனசு தான் சொல்லுது, உள் மனசு உனக்கு ஒன்று முடிவு எடுக்கிறேன். கால் விட்டுவா. இதுல யாரும் டூ வீலர் சம்பந்தமா தொழில் நடத்துறீங்களா? வாகனங்கள் சம்பந்தமா தொழில் நடத்துறீங்களா? என்ன தொழில் தான் வச்சிருக்க? அவன் மனத்துக்கும் உனக்கும் ஒத்து வரல, எதிர்பார்க்காம கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால அவனை சேர்த்து தெளிவுபடுத்தாங்க. சற்று பொறுமையாயிரு. இன்னும் 3 முறைகள் என்னைய பார்க்கவா, 3 முறைகள் என்னைய பார்க்கவா. 2 கைட்டு வாங்க. சிந்திட்டா ஒண்ணு செய்ய முடியாது. பொறுமையா இருந்து அமைதியா இருக்கலாம். கர்மசாமிக்கு அதே பெங்களூரு எல்லை வண்டி வாகனம் வச்சு தொழில் நடத்தும் சர்வ மக்கள். நீ வண்டி வாகனம் வச்சிருக்கியாக்கா? என்ன தொழில்? சொந்தமா வச்சிருக்கா? டிரான்ஸ்போர்ட் தொழில் வச்சிருக்கா? நீ காரணம் எடுக்கலாம். அமரர் ஊர்தியை பற்றி என்னடா சிந்தனை? தமிழ் தெரியுமா? இவன் வச்சிருக்க வண்டி வாகனத்துல இப்ப எல்லாம் நிறைய நஷ்டங்கள். புரியுதா? இவன் அமரர் ஊர்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இறந்தவர்களை எடுத்து செல்லும் செல்ஃப் ஆம்புலன்ஸ். அது எடுத்து விடணும். இவனுக்கு அது ஒரு கிரகப்படி ஒரு மாற்றமும் அதுல ஒரு லாபமும் இவனுக்கு கிடைக்கும். ஆனா அது இவன் ஓட்டணுங்கிற அவசியம் இல்லை. இப்பொழுது 2 வண்டியால இவனுக்கு பிரச்சனையும் பண சம்பந்தமான குழப்பமும் நடக்கும். அதே மாதிரி எதிர்பார்க்காம நீதிமன்றத்தில் வழக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்கும். பிப்ரவரி மாதத்துக்கு உட்பட இவருக்கு கடன்கள் தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது சரி பண்ணித்தாங்க. வேற என்ன ஒண்ணு கேட்க சொல்லுங்க. பணமும் தாரம் பரிசும் தாரம் நிம்மதியும் சேர்த்து. அப்படியா? சரி, ஓகே, நல்லா இருக்கு. முருகப்பெருமான் கோயில் யார் பக்கம் இருக்கு? மறைக்காத. உங்க பக்கத்துல முருகன் இருக்காரா? கோயில் வச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் வந்தீங்க? யாரு? வந்து உட்காரலாம். 2 கேள்விகள் மட்டும் கேட்டுக்கொள்ளலாம்னு உத்தரவு இருக்கு. என்ன வர வேணும்? கண்ண முடிக்க. நாளைக்கு 10
ராத்திரி 12 மணிக்கு மேலதான் உங்களுக்கு உத்தரவே இருக்கு. ஆமா, அதுவரை நீங்க கொஞ்சம் என்னை பிரார்த்தனை பண்ணி இருங்க. நாளைக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கத்தில் 3:30 என்னைய பாருங்க. சுவாமி மாமாங்கத்துல ஆமா கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு நாகர்கோவில் எல்லை நாகர்கோயில் எல்லாரும் கொஞ்சம் மன அமைதியா இருங்க. இறைவா மாமா இந்த மயிர் கேள்வியை கேட்க வந்திருக்கிய மயிருக்கு என்ன வேலை? அதான் மயிர் கேள்வியை கேட்க வந்திருக்கேன்னு கேட்டேன். நான் வாய்ப்பு எடுத்துக்கிட்ட நீங்க உட்காரலாம். உன் பையனுக்கு முடி உதிராம முதல்ல காப்பாத்துறேன். மருத்துவம் சம்பந்தமான தொழிலில் அவனை வெற்றியாக்கித்தார. அவன் கூட படிக்கிற ஒரு இடத்துல இருந்து அவனுக்கு ஒரு பெண் சிநேகிதமாகும். அதை நான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். உன் வீட்டுக்குள்ள டொக்கு 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 டொக்குன்னு ஒரு சத்தம் கேட்கு. அது ஒரு பேய் ஆவியினுடைய சத்தம். அதை நிறுத்தி உங்க குடும்பத்தை ஒளிமயமா வாழ வச்சிருக்க. உங்களை பிள்ளை பத்தி கேள்வியை கேட்க மாட்டேங்க. ஒன்றும் இல்லை. வரலாற்றே அந்த பிள்ளையுடைய கட்டியை ஆராய்ந்து பார்த்தேன். கொழுப்பு கட்டியும் இல்லை, கேன்சர் கட்டியும் இல்லை. ரத்தங்கள் அந்த இடத்துல கட்டி உறைந்திருக்கு. சாதாரண ஆபரேஷன்லேயே சரியாயிடும். அறுவை சிகிச்சையே வேண்டாம், நீடின் மூலமாகவே சரியாக்கிடலாம். ஊசி மூலமா அது இருக்க இடம் தெரியாம ஆக்கிருந்தா போதுங்களா? அப்படி நீங்க கொஞ்சம் அங்க தள்ளி இருங்கப்பா. நீ மட்டும் கீருமா பக்கத்துல வா. என்னை நினைச்சுக்காம மனதுக்குள்ள அப்படி தேய்ச்சி குடிச்சுக்கா. இருந்து கொச்சில இருந்து எல்லா வைப்ரேஷனும் கீழே இறங்கியாச்சு. காப்பாற்றி தரேன். இனி நோய் இல்லை, பேய் இல்லை. சந்தோஷம். அவனுக்கு பௌர்ணமிக்கு கொடுத்துட்டேன். அப்பா நிறைய கான்டாக்ட் வருது. 10-15 வீடா கட்டி போடுறான். என்ன மக்கள் பார்த்துக்கப்போ இப்போதைக்கு முடியாடா தம்பி. என்ன சித்திரை மாதம் வர பொறுமையா இருக்கு. இந்த வீட்டை சரி பண்ணிட்டு ஆள வர வைக்கும். கர்மதாமிக்கு நாகர்கோவில் எல்லை டாக்குமெண்ட் தகுந்தமாக குழப்பமுடையவன் யாருப்பா? என்ன டாக்குமெண்ட்? கால் வரலாம். நீதிமன்றத்துக்கு சென்றாலும் நீ வெற்றி அடைய மாட்டாய். ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டை வேற பேருக்கு மாற்றி ஏற்கனவே ரிஜிஸ்டர் மாற்றப்பட்டு பட்டா எண் கூட மாற்றப்பட்டு இப்போ உங்க பேரே அதில் இருக்காது. காரணம் ஏனோ தானோன்னு பேசி பணம் வாங்கி தரேன், இடம் கிடைக்காது. என்ன வேணும்? ஒரே வார்த்தையை பாரு சொல்லு. நீ எம்எல்ஏ பிடிச்சாலும் சரி, எம்பிஏ பிடிச்சாலும் சரி, நடக்கா இடம். பணம் வேணுமா, இடம் வேணுமா? இடம் தான் வேணுமா? அதை வேணா காடு கண்ண முடியும். வா, இந்த கனியை அந்த இடத்து பக்கத்தில் போடு. உனக்கே கிடைக்கும். வெற்றியாக போடு. கர்மதாமிக்கு பிள்ளையின்
வாழ்வை பற்றி வேதனை அடைந்து வந்தது யார்? நாகர்கோவில் எல்லை. என்னப்பா பிள்ளை? ஓ ஓ ஓ நெல்லுக்கணும். என்ன பிள்ளை? என்ன வாழ்க்கை? என்ன வேலை? காலம் வரலாம், காலம் வரலாம். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்து விடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்து விடும். வருத்தப்படக்கூடாது. என் பிள்ளை யோக்கியம்னு மார்பில் அடிச்சுக்கிட கூடாது. உன் பிள்ளை இன்னொருத்தன் கொண்டாடி கூட பழகிட்டு இருக்கான். பணம் பூரா அவள்கிட்ட கொடுத்தான். அவளுக்கு இருக்கிற குடிச்சிட்டு போய் கூத்தாடி சிரம் பண்ணிக்கிட்டதுக்கு கால் வந்துடுவான். அருங்கு போன உறவறியாவன் பாப்பா முதல்ல அவன் குடியை நிப்பாட்டுறதா அல்லாட்ட விஷயத்தை நிப்பாட்டுறதா? ரெண்டையும் நிப்பாட்டணும். கண்ணமுடி உட்காரு. முதல்ல அவருடைய தீய நட்புல இருந்து காயக்காட்டு தீய நட்புல இருந்து அவரை விடுதலை ஆக்குறேன். குடியில இருந்து மெல்ல மெல்ல திருத்தி உங்க ஒப்படைக்கிறேன். 3 மாத காலத்துல எல்லாம் வெற்றியா நடக்கும். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி. வீடு சம்பந்தமான வேதனை யாருக்கு? நாகர்கோவில் எல்லை வீடு சம்பந்தமான வேதனை. என்னப்பா வீடு? நான் இப்ப என்ன தமிழ்ல தானே நான் பேசுறேன். கான்வென்ட் வாடா குச்சக்க. வரலாம். டைவர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. வேணுமா வேண்டாமா? அவ ஒன்னைய வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டா. அவ கூட வாழ்ந்து உனக்கு பிரயோஜனப்படாது. அவ தெளிவாயிட்டா. அதனால என்ன செய்ய போற? கால் விட்டுவா. சேர்ந்து கசப்போடு சேர்ந்து வாழ்வதை விட பிரிந்து இனித்து வாழ்வது உலகத்தின் புண்ணியம் என்று சொல்வார்கள். மகாபாரதத்தின் தத்துவமே அதுதான். புரியுதா? ஒரு சொத்தை இழக்க வேண்டிய நிலைமை வருமே, அதுக்கு என்ன செய்ய போற? சொத்தை இழக்க மாட்டாய், வெற்றியாகி தர காப்பாத்திடுவேன். தைவெடுத்தால் வெற்றி கிடைக்கும். நல்லா இருக்கட்டும். அடுத்த வாழ்க்கை பௌர்ணமி வந்து வயிற்று வலி இருக்கிறோம். அவரு கர்மசாமிக்கு அப்படியா 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 இல்லைன்னு சொல்லியோ. பட்டா பத்திரம் இல்லாம ஒருத்தன் இடம் வச்சுக்கிட்டு யார் பாது? பத்திரமும் பட்டாவும் இல்லை, ஆனா எனக்கு உரிமைன்னு ஒருத்தன் கேட்கிறாங்க. கர்மசாமிக்கு பைத்தியில் ஒண்ணு நம்மளே பைத்தியில் எடுக்க. டிஎஸ்பியா நீங்க டிஎஸ்பி எஸ்பியா? நான் எதுவும் சட்டப்படி குற்றம் செய்தனா? கௌரவமா தானே சொல்றேன். இந்தியன் பேர் கூட சரியா படிச்சிருக்கா இல்லையா? அப்படியா? ஆமா ஆமா ஐபிஎஸ் எல்லாம் மாறி